ருஜு ஜாதகம் அவசியமா? இப்போ ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டா அதை குறிப்பெடுத்து வைப்பாங்க. அதுதான் ருது ஜாதகம். அது ரொம்ப அவசியமானது. அப்போ யாரும் சரியாக பார்க்கறது இல்லை. பெண்ணினுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தான் வரன் பார்க்குறாங்க. ஆனால் ருது ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் ரஜ்ஜு இருக்கு. ரஜ்ஜு என்பது ருது ஜாதகத்தினுடைய மறுபக்கம். அது என்ன தேதியில் ருதுவாச்சு, எந்த திதியில் ருதுவாச்சு அந்த பொண்ணு, எந்த கிழமையில், எந்த நட்சத்திர சாரத்தில், இதையெல்லாம் கணக்கெடுத்து அந்த குறிப்பிட்ட நாழிகையில் அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும், எத்தனை குழந்தைகள் பிறக்கும், அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது எவ்வளோ அற்புதமாக இருக்கும், அந்யோன்யமாக இருக்கும், எவ்வளோ சிறப்பாக இருக்கும், இவைகளெல்லாம் இந்த ருஜு ஜாதகத்தில் உள்ள ரகசியங்கள். அதனால் ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டால் ருது ஜாதகம் நோட் பண்ணி வைப்பாங்க. அதை வச்சு தனியாக கணித்து பார்க்கும்போது அது வேறு ஒன்றும் இல்லை. கணவனுடைய அந்யோன்யம், எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும், எத்தனை குழந்தைகள் பிறக்கும், தாம்பத்தியம் எப்படி இருக்கும், ரஜ்ஜுவனுடைய மறுசாரம்தான் ருது ஜாதகம். அதனால் அதை குறித்து வச்சு ருது ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு பெண்ணுக்கு பார்க்கின்ற பொழுது வருகின்ற கணவன் எப்படிப்பட்ட கணவன், எந்த திசையிலேருந்து வருவான், அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணித்து எத்தனை குழந்தைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி திருமணம் செய்தால் அந்த பெண்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அடியேனுடைய கருத்து. சரிங்களா? வாழ்த்துக்கள். வணக்கம்.